ஒரு வழியாக விஜய் தன்னுடைய மௌனத்தை கலைச்சிருக்காரு. 27ஆம் தேதி, அதாவது கடந்த சனிக்கிழமை கரூர்ல கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. விஜய் அவர்களை பார்க்க வந்து அவங்களுடைய உயிரை விட்டிருந்தாங்க. அங்கிருந்து அன்று இரவோடு இரவாக சென்னை ஓடி வந்த விஜய் அவர்கள் 30ஆம் தேதி மதியம், அல்லது மதியம் கிடையாது, சாயங்காலம் ஒரு வீடியோவை பதிவு பண்ணி ரிலீஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள், அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். சினிமாவில் பேசுவோம்ல, எழுதி கொடுத்தா ஒரு வசனம் சோகமாக பேசுங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டோனில் தான் பேசுறாரு. என்ன வேணா பண்ணுங்க, எங்கள் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சினிமேட்டிக்கான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. நான் அதை மேபி அவர் உணர்வாக கூட இருக்கலாம், நான் அதை பெருசாக விமர்சிக்க விரும்பலை. ஆனால் பார்க்கும்பொழுது அப்படி தான் இருக்குது. ஒருவேளை நடிகர்ன்றதுனால அப்படி பேசாரா தெரியல, ஓகே, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதில் 2 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒன்று, ஏன் நான் அன்னைக்கு போய் பார்க்கல அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏன் அன்னைக்கு போகல அப்படின்னா, நான் அன்னைக்கு போயிருந்தா வேறு ஏதாவது கூடுதல் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் அன்னைக்கு போய் பார்க்கல. நானும் மனுஷன் தான், எனக்கும் போய் பார்க்கணுன்ற எண்ணெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் போகல. ஏன்னா வேறு ஏதாவது கூடுதல் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற காரணத்தினால தான் நான் அது போகல அப்படின்றது சொல்கிறார். ஏன் போலன்னு கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னாடி சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ நடந்திருக்கு, சம்திங் ராங் அப்படின்ற டோன்லேயே அவங்க வந்து ப்ரெஸ்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நரேட்டிவை தான் விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. இதற்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு. இதற்கு முன்பாக நாங்கள் 5 கூட்டம் நடத்தியிருந்தோம். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அதுக்கப்புறம் வந்து திருவாரூர், நாகப்பட்டினம், இது போன்ற இடங்கள்லாம் நாங்கள் கூட்டம் நடத்தியிருந்தோம். அங்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாத பொழுது கரூர்ல மட்டும் எப்படி ஆகும் அப்படின்றத விஜய் அவர்கள் கேள்வியாக எழுப்புறாரு. ஸோ என்ன எது வேணா பண்ணிக்குங்க, நான் வந்து அலுவலகத்தில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், என்ன எது வேணா பண்ணிக்குங்க, எங்க தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு பண்றது, கைது பண்றது, அதை வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை வச்சு பார்க்கும்பொழுது பின்னாடி சதி இருக்கு அப்படின்றதா விஜய் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம். சதி இருக்கு அப்படின்னா அந்த சதி யாரு பண்ணா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட டைரக்டா காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ திமுக சதி பண்ணி அந்த கூட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் 41 உயிர்கள் போயிருக்கு அப்படின்றது விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டாக இருக்கு. அதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய நரேட்டிவ். இன்னொன்று, அவர் ஏன் பார்க்க போல அப்படின்னா, அன்னைக்கு போயிருந்த அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும், அதனால நான் பார்க்க போல அப்படின்றத சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் அந்த மக்களை நான் பார்ப்பேன், போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதோட எண்டுகாடு போட்டு வர அரசியலுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கிடையாது. மீண்டும்
இன்னும் தைரியத்தோடும் இன்னும் நம்பிக்கையோடும் இந்த பயணத்தை நம்ம தொடருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால அடுத்தடுத்து இந்த அரசியலை நாங்க முன்னெடுக்க போறோம். இதுல இருந்து இந்த சம்பவத்துல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து நாங்க நகர போறோம் அப்படின்றதுதான் விஜய் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. 3 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது. முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் போல அப்படின்றதுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சதியா அல்லது விபத்தா அப்படின்றதுக்கு சதி அப்படின்றாரு. 3வது என்ன அப்படின்னா இந்த அரசியலை நாங்க தொடர போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 விஷயங்களை அந்த வீடியோல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு பேரலா நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களோட வீடியோ ஒன்று போயிட்டு இருக்குங்களா? இந்த வீடியோ போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி ஒரு 8 நபர் கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்காங்க, விசாரணை குழுவை. அவங்க மத்தியில இருந்து வந்திருக்காங்க. ஹேமமாலினி அவங்க உட்பட நிறைய நபர்கள், அனுராக் தாக்கூர் அவங்க உட்பட நிறைய பேர் வந்து அதுல இருக்காங்க. இவங்களாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணை பண்ணக்கூடிய அந்த வீடியோக்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம், சமூக வலைதளங்கள்லயே இருக்குது. அந்த விசாரணை போற போக்க பார்த்தா திமுகவுக்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹேமமாலினியே வந்து சொல்லியிருக்காங்க, இது விபத்தா இருக்க வாய்ப்பு இல்லை, இவ்வளவு பெரிய நடிகருக்கு இந்த சின்ன இடத்த ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இக்கு வச்சு பேசுறாங்க. அப்பொழுது இவங்க என்ன அறிக்கையை கொடுப்பாங்க கொண்டு போய்? திமுகவுக்கு எதிரான அறிக்கை. அதாவது இவங்களுடைய ஏற்பாடு தான் சரியில்லை, விஜய் அவர்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாரு, சின்ன சின்ன தவறுகள் தான் அவர் மேல இருந்துச்சு. பெரிய தவறு எங்க அப்படின்னா திமுக அரசாங்கம் தான், அவங்க தான் சரியா டிசைன் பண்ணல இதை, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க தெரியல இதுல அப்படின்றத அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது. அவங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க விசாரணை அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த சதி அப்படின்ற விஷயத்தை யார் யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதிமுக அவங்க தான் ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அது இதெல்லாம் பேசுனாங்க இல்லையா, அந்த சதின்ற நரேட்டிவை அவங்க தான் பில்ட் பண்றாங்க. முதல்ல அவங்க தான் சொல்றாங்க சதி அப்படின்றத வந்து அதிமுக சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாஜக, அண்ணாமலைலாம் ஓப்பனாவே நல்லா பேசியிருந்தாரு சதி அப்படின்ற விஷயத்து தொடர்பாக. அடுத்ததாக அதே நரேட்டிவ்ல பயணிக்கிறாரு விஜய். எனக்கு தெரிஞ்சு விரைவில் இணைந்த கரங்களே அப்படின்னு இணையறாங்களா, என்ன கதை அப்படின்றது தெரியல. நம்ம ஸ்பெக்குலேஷனா எதையும் சொல்லக்கூடாது, அதனால நம்ம அதை பத்தி பேசல. ஜென்ரலா பார்க்கும்பொழுது ஒன்று தோணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி இதை பார்க்கும்பொழுது அப்படிதான் தோணுது அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயா இதை நீங்க அன்னைக்கே பேசியிருக்கலாமே ஐயா அப்படின்ற மாதிரி இருக்கு. 27ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 30ஆம் தேதியா வீடியோ போடுவீங்க? இந்த வீடியோவை அன்னைக்கு நைட்டு வந்தீங்களே, அறக்க பறக்க ஓடி வந்தீங்களே, அன்னைக்கே போட்டுருக்கலாம். அடுத்த நாள் அடுத்த நாள் சாயங்காலம் இவ்வளோ அழுத்தங்கள் போடணும் ஒரு தலைவனுக்கு? அவரை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க, ஏங்க என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க அப்படின்னு இவ்வளோ அழுத்தங்கள் இவ்வளோ நாள் போட்ட பிறகுதான் ஒரு வீடியோ வரும். அதுவும் சினிமா டைலாக் மாதிரி உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல. ஓகே, நம்ம அதுக்கு மேல அதுல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நன்றி.